தைரியமா இருப்பா, அண்ணன் உடனே வந்துடுறேன். பத்திரமா இரு. பாத்துன நீ பத்திரமா இரு. உடனே வந்துடுறேன். ஐயோ, பசங்கள எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஐயோ, உன் கூட பெரிய இம்சையா போச்சு. நீயே கத்தி நம்மள காமிச்சு கொடுத்துருவ போல இருக்கு. கண்ணை மூடு. பட்ட பகலே பேய் மாதிரி பயமுறுத்திட்டு இருக்கிற. அம்மா, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. இல்லைன்னா எனக்கு இருந்த பயத்துக்கு நான் செத்தே போயிருப்பேன். அம்மா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை தப்பா பேசிருந்தேன், என்ன மன்னிச்சிருங்கம்மா. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன தனியா விட்டுட்டு போயிடாதீங்க. வண்டியில வரும்போது காட்டு பாதையில போனோம், நீதான் அந்த குதி குதிச்ச. எனக்கெல்லாம் வர தைரியம் சொன்ன. இப்ப ஏன் இப்படி நடுங்கி சாவற? அப்ப வண்டியில இருந்தோம், என் புருஷன் வேற பக்கத்துல இருந்தாரு. வண்டியில தான் போறமேனு ஜாலியா சந்தோஷமா தைரியமா இருந்தேன். இப்படி நடு காட்டுக்குள்ள 4 பேரை நம்மள வெட்டுறதுக்காக துரத்திட்டு வராங்கிறப்ப எப்படி தைரியம் வரும் சொல்லுங்க? ஒரு பக்கம் அந்த ஆளுங்க துரத்திட்டு வராங்க, இன்னொரு பக்கம் இந்த கரடி நரியெல்லாம் வருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்னாலதானே? எப்பவுமே குறுக்கு பொத்தி தான். குறுக்கு பொத்தியால தான் நடுக்காட்டுல நின்று தவிச்சுட்டு இருக்கோம். ஐயோ, தாமரை எங்க போனாலும். சரி, இங்க இருந்து டவுனுக்கு எப்படி போறது? இல்ல, இப்ப நம்ம எங்க இருக்கோனே எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? சுத்த கூறு கட்டவளா இருக்கேடி. நான் என்ன காட்டிலே பிறந்து வளர்ந்தவளா? நானும் உன்னை மாதிரி தானே. என்னைய போய் நீ கேள்வி மேல கேள்வி கட்டிட்டு இருந்தா நான் என்னடி பதில் சொல்றது? தெரிஞ்சா பதில் சொல்லுங்க, தெரியலன்னு சொல்லிட்டு போங்களேன். இந்த காட்டுக்குள்ள எனக்கு இருக்கிற ஒரே துணை நீங்க தான். நீங்களும் என் மேல எப்படி எரிஞ்சு விழுந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க. நான் இந்த காட்டுல மாட்டு கூட எனக்கு பெருசா தெரியலடி. உன்கிட்ட மாட்டிட்டு இருக்கிறதால எனக்கு பெரும் தொல்லையா இருக்கு. அப்படியே போட தெரியுமா? பாம்பு கடிச்சிருச்சே அம்மா, மூச்சு போட்டுதே, தலையெல்லாம் சுத்துதே, நான் செத்து போறேன். அனாவசியமா கத்தி கூப்பாட போட்டு என் உயிர் எடுக்கிற. காலை நீட்டு. பாம்பு ஒண்ணு கடிச்சிருக்காது. காலை நீட்டு, நான் பாக்குறேன். காலை நீட்டு. அடியே, இந்த பாரு, முள்ளு குத்தி இருக்கு. இதுக்கு அந்த அட்டகாசம் பண்ண அடைச்சி. பாம்பு குத்தி இருந்தா அவ்வளவுதான், எனக்கெல்லாம் நீ விஷத்தை ஏத்தி விட்டுருப்ப. ஏமா, நான் உங்க மக மாதிரி தானே. 2 வார்த்தை 6 தடவை பேசுறதா என்னவா? என் புருஷன் தான் இவ்வளவு பெரிய காட்டுல என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. நீங்களும் இப்படி பேசுறீங்கன்னா நான் எங்க தான் போறது? உன்னை எங்க தனியா தவிக்க விட்டு போனாரு? என்னையெல்லாம் உன்கிட்ட மாட்டி விட்டு போயிருக்காரு. முதல்ல எந்திரிச்சு பேசாம என் கூட வா. ஏதாவது வழி தெரியுதான்னு பாக்கலாம். எந்திரி, எந்திரி. இது வேற யாக்கும். எந்திரி. ஐயோமா, போ, வாயை முடிக்கிட்டு போ. வலிக்குதுல்ல. ஒரு முள்ளு குத்துனதுக்கு இந்த ஆர்ப்பாட்டமா? போ.
எங்க போயிருப்பாங்க? என்னம்மா இது? என்னமோ வெளியில போறதுக்கு பாதையை கண்டுபிடிச்சிடுற மாதிரி இவ்வளவு நேரமா யோசிச்சுட்டு இருந்தீங்க. அரை மணி நேரம் ஆச்சு. இன்னும் நட்டு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தானே இருக்கு. சரியான வழி கண்டுபிடிச்ச மாதிரியே எனக்கு தெரியல. ஐயோ, சும்மா இருடி. நானே என் மருமக எங்க போறான்னு தெரியாம தவிச்சு போய் வரேன். வேற மாச கர்ப்பிணி வேற என்ன பாடுபடுறாளோ, அந்த பாவைங்க கிட்ட மாட்டிட்டு என்ன அல்லல் படுறாளோ தெரியலையே. எந்த ஊருக்கு போனாலும் சரியான திக்கு தரிசை கண்டுபிடிச்சிட்டு போயிடுவேன். ஐயோ, பாத்து. இங்க என்னமோ ஒண்ணுமே புலப்பட மாட்டேங்குது. நேரம் வேற ஆயிட்டே இருக்கு. ஐயோ. ஏமா, இந்த மகாபாரத சீரியல் எல்லாம் வருமே, காட்டுல பழம் தேனு இதெல்லாம் கிடைக்குமே, அந்த மாதிரி எல்லாம் இங்க எதுவுமே கிடைக்கலையே. பசி வேற உயிர் போகுது எனக்கு. உனக்கு பசி தாண்டி முக்கியம். எனக்கு என் மருமகளுக்கு என்ன ஆச்சோங்கிற கவலை. அம்மா அத்தா மகமாயி, என் மருமக நல்லபடியா இருக்கணும். அந்த பாவங்க கிட்ட சிக்காம என் மருமகளை காப்பாத்திடுமா. வண்டியை விட்டு இறங்கும் போதே சாப்பாடு கேரியரை எடுத்து வச்சிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். இது பாரு, இருட்டுறதுக்குள்ள காட்டை விட்டு வெளியே போலன்னா நம்ம உயிர் நம்ம கிட்ட இருக்காது. அத ஞாபகத்துல வச்சுக்க. சாப்பாடு சாப்பாடுன்னு அதை பத்தியே பேசிட்டு இருக்காது. என்னமா நீங்க பயமுறுத்துறீங்க? பயம் காட்டல, உண்மையை தான் சொல்றேன். என்ன இந்த காட்டுக்குள்ள கொண்டு வந்து அலைய விடுறதுக்காக தான் என் வீட்டுக்காரே என்ன கூட்டிட்டு வந்தாரு போல இருக்கு. அந்த மனுஷனுக்கு வேற என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு தகவலும் தெரியல. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத மனுஷன். ஒரு போனாவது எனக்கு பண்ணக்கூடாது. ஐயோ, எனத்துக்கு பதற? என் போனை எங்கேயோ விட்டுட்டேனே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஐயோ, அந்த போன்ல தானே எல்லா மேட்டரும் இருக்கு. அது மட்டும் காணாம போச்சுன்னா நான் தொலைஞ்சேன். ஆமா, என்னடி இப்ப மட்டும் நம்ம தொலைஞ்சு பார்க்காம பத்திரமாவா இருக்கும்? நல்ல நடு காட்டுல தொலைஞ்சு போயிருக்கோம். வா வா வா. ஐயோ தாமரை, நான் எங்கேன்னு போய் தேடுவேன்.
வாடா அந்த பக்கம் தேடுவோம். டேய் அது ஒரு வேணா வெட்டற அவன. டேய் வாடா. டேய் டேய் ஏய் ஏய் வாடா. வாடா சீக்கிரம் வாடா. எங்க போனானே தெரியலண்ணே. மிஸ் ஆயிட்டேன். சை வாடா. தாமரை 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 ஐயோ தாமரை ஹலோ ஹலோ. பூவரசு, என்ன பரிகார பூஜை எல்லாம் முடிஞ்சிச்சுங்களா? இல்ல பாரி, நாங்க கோயிலுக்கு போற வழியில குறுக்கு பாதையில போகலாம்ட்டு காட்டுக்குள்ள போயிட்டோம். காட்டுக்குள்ள போன இடத்துல மரம் கடத்துற கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டோம் மாப்ள. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறோம்ட்டு ஆளாளுக்கு பிரிஞ்சிட்டோம். என்னங்க சொல்றீங்க? ஆமா பாரி, நானும் தாமரையும் தப்பிச்சு ஒரு பக்கம் போயிட்டோம். கோகிலாவும் உங்க அம்மாவும் வேற பக்கம் போயிட்டாங்க. தாமரை காட்டுக்குள்ள வரும்போது ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி எங்க இருந்தாவது கொண்டு வாங்கன்னு சொல்லுச்சு. தண்ணி எடுத்துட்டு வந்து பார்த்தேன், நான் இருந்து விட்டு போன இடத்துல தாமரை காணோமாப்ல.
நான் இப்போ காட்டுக்குள்ள தாமரை தேடிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். பூர்சு என்ன சொல்றீங்க? தாமரை காணுமா? போன் அடிச்சு பாத்தீங்களா? தாமரை கிட்ட தான் போன் இல்லையே. அப்புறம் அத்தை கிட்டயும் போன் இல்ல, கோகிலா கிட்டயும் போன் இல்ல. எதுங்க பூர்சு இப்ப குறுக்கு பாதையில போனீங்க? இப்ப நான் இங்க இருந்து என்ன பண்ணுவேன்? அதான் மாப்பிள்ள எனக்கு ஒண்ணும் புரியல. இங்க வேற வேக வேகமா இருட்டிக்கிட்டே வருது. எந்த இடத்துல இருக்கீங்க? நான் இருக்கிற இடம் இப்ப எந்த இடம்னா திருப்பதிக்கு போற வழியில ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி திருக்காட்டூர்னு ஒரு இடம்னு சொன்னாங்க மாப்பிள்ள. அங்கதான் காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம். மாப்பிள்ள ஒண்ணு பண்றீங்களா? நம்ம ஏரியா பக்கத்துல இருக்கிற போலீஸ் கிட்ட சொல்லி இந்த ஏரியா போலீஸுக்கு கொஞ்சம் தகவல் சொல்ல சொல்றீங்களா? நான் உடனே இப்ப சொல்றேங்க பூர்சு. தாமரைக்கு இப்ப என்ன ஆச்சோ தெரியலையே. தாமரைக்கு என்னாச்சு, கோகிலாவுக்கு அத்தைக்கு என்னாச்சுன்னு ஒண்ணுமே தெரியல மாப்பிள்ள. என்னங்க நீங்க? மாப்பிள்ள நாங்க கோயிலுக்கு தானே வந்தோம். அவங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்காம சாமி பாத்துக்கணும்னு நான் நம்புறேன். சரிங்க பூர்சு, இப்ப நான் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போறேன். நீங்க தாமரை பாத்தீங்கன்னா எனக்கு உடனே போன் பண்ணுங்க. சரிங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள மறந்துடாம போலீஸ்க்கு தகவல் சொல்லிட்டு எனக்கு போன் பண்ணுங்க. வச்சிரேன். என்ன சகல, என்ன பிரச்சனை? ஏதோ போலீஸ் கிளீஸ்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம பூர்சு தாமரை எல்லாம் கோயிலுக்கு போனாங்கல்ல, ஆமா. போற வழியில குறுக்கு பாதையில போயிருக்காங்க. குறுக்கு பாதி? அது காட்டு பாதை போல இருக்கு. போற வழியில ஏதோ பிரச்சனையா போய் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிருக்காங்க. தாமரை இப்ப காணுமா. அதனால இங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க. என்ன சகல இது? தாமரை இருக்கிற நன்மைக்கு இதெல்லாம் தேவையா? சரி வாங்க உடனே போகும். போங்க. இப்படி ஒரு பையன் சொன்னார்னா அவரை பார்த்து நீ பெருமைப்படணும் ஜெனி.